வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். போரினால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் சடலமாக மீட்பு. 2 ஆசிய நாடுகளுக்கு கடிதம் அனுப்பிய ட்ரம்ப் 25% வரி விதிப்பு. பிரேசிலில் கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. ரஷ்யாவுக்கு எதிரான போர், உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா முடிவு. முற்றுகிறது முருகன், மீண்டும் ட்ரம்பை சீண்டும் மஸ்க். ஈரான் ஜனாதிபதியை கொல்ல முயன்ற இஸ்ரேல், வெளியான பகிர் தகவல். உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல். ரஷ்ய விமான தளத்தின் மீது உக்ரைன் தாக்குதல். இனி விரிவான செய்திகள். ஆசியாவில் 2 முக்கியமான அமெரிக்க நட்பு நாடுகளுடனான தொடர்ச்சியான வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை காரணம் காட்டி 25% வரியை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கின்றார். அமெரிக்க நட்பு நாடுகளான ஜப்பான் மற்றும் தென்கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கே 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வரும் வரிகள் குறித்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 நாடுகளின் தலைவர்களுக்கும் அனுப்பிய கடிதங்களுடன் தமது ட்ரூத் சோசியலில் பதிவேற்றியிருக்கின்றார். அது மட்டுமன்றி 2 நாடுகளும் தங்கள் சொந்த இறக்குமதி வரிகளை அதிகரிப்பதன் மூலம் பழிவாங்கக்கூடாது, இல்லையெனில் ட்ரம்ப் நிர்வாகம் வரிகளை மேலும் அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஜப்பான் மீது 24% மற்றும் தென்கொரியா மீது 25% உட்பட டசின் கணக்கான நாடுகள் மீது வரி விகிதங்களை அறிவித்ததன் மூலம் ட்ரம்ப் ஆரம்பத்தில் நிதிச் சந்தைகளில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இதனையடுத்து ட்ரம்ப் 90 நாள் பேச்சுவார்த்தை காலத்தை அறிவித்திருந்தார். இதன்போது பெரும்பாலான நாடுகளின் பொருட்களுக்கு அடிப்படை 10% வரி விதிக்கப்பட்டது. இதனிடையே ஜூலை 4 அன்று சட்டமாக கையெழுத்திட்ட வரி குறைப்புகளை ஈடு செய்ய ட்ரம்ப் இறக்குமதி வரி வருவாயை நம்பியிருக்கின்றார். வெளியான தரவுகளின் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டில் ஜப்பானுடன் $69.4 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையும் தென்கொரியாவுடன் $66 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையும் அமெரிக்கா பதிவு செய்திருக்கின்றது. உக்ரைன் மீதான தனது தீவிர வான்வழி தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து வரும் நிலையில் ரஷ்ய விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அறிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல்களால் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் மேலும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. தாக்குதலில் கிளைடு குண்டுகள், பயிற்சி விமானம் மற்றும் பிற விமானங்கள் உள்ள கிடங்கு பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் இந்த தாக்குதல் குறித்து ரஷ்ய அதிகாரிகள் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. 12 நாட்கள் போரின் போது இஸ்ரேல் இராணுவம் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழியாக தாக்குதலை நடத்தியிருந்தது. 12 நாட்கள் நிகழ்ந்த இந்த போரின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி ஈரானில் உள்ள 3 அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அதன் பின்னர் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள 12 நாட்கள் போர் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் போர் சூழலின் போது இஸ்ரேல் இராணுவம் தன்னை கொல்ல முயற்சித்ததாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அதிரடியாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். பிரபல அமெரிக்க ஊடகவியலாளர் டக்கர் கார்ல்சன் மசூத் பெசஸ்கியனை பேட்டி கண்டிருக்கின்றார். அப்பொழுது இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கின்றார். இது குறித்து அவர் மேலும் கூறியிருப்பதாவது: தாம் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பகுதியில் குண்டு வீசி இஸ்ரேல் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரானிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதில் தோல்வியை கிடைத்தது. என் உயிருக்கு குறிவைத்தது அமெரிக்கா இல்லை, இஸ்ரேல் தான் என அவர் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை, இந்த போர் எந்த வகையிலும் தொடர விரும்பவில்லை. அமெரிக்காவுடன் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்ட முடிந்தால் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதில் தனது நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பெசஸ்கியன் குறிப்பிட்டிருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் நுழைவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ட்ரம்பை படுகொலை செய்யும் பிரச்சாரத்தில் ஈரான் ஈடுபட்டிருந்ததையும் அவர் மறுத்திருக்கின்றார். இதேவேளை ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியை கொல்வோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக தெரிவித்திருந்த போதிலும் ஈரான் ஜனாதிபதி தொடர்பில் எந்தவித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முன்னாள் நண்பரும் இந்நாள் எதிரியுமான எலோன் மஸ்க் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாலியல் குற்ற வழக்கை மீண்டும் கிளறியிருக்கின்றார். பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனின் சீல் வைக்கப்பட்ட ஆவணங்களில் ட்ரம்பின் பெயர் இருப்பதாக மஸ்க் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார். அதிகாரப்பூர்வ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறுமிகள் பாலியல் குற்றவாளி கைது எண்ணிக்கை 0 என்று எக்ஸ் பதிவில் மஸ்க் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னதாக எப்ஸ்டீன் ஆவணங்களில் ட்ரம்ப் இருக்கிறார்,
அதனால் தான் அவை பொதுவில் வெளியிடப்படவில்லை என்று மஸ்க் ஜூன் மாதம் பதிவிட்டிருந்தார். பின்னர் அந்த பதிவை நீக்கி நான் எல்லை மீறிவிட்டேன் என்று கூறியிருந்தார். எஃப்டீன் மற்றும் ட்ரம்ப் 1990களில் நண்பர்களாகவும் அண்டை வீட்டாராகவும் இருந்ததாலும் ஒரே விருந்துகளில் கலந்து கொண்டதாலும் ட்ரம்பின் பெயர் எஃப்டீன் ஆவணங்களில் உள்ளதா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்திருக்கின்றன. உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கடந்த 24 மணி நேர தாக்குதலில் 10 பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் 38 பேர் காயமடைந்திருக்கின்றனர். 100க்கும் அதிகமான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ரஷ்யா கடந்த சில நாட்களாக உக்ரைன் மீது அதிதீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றது. கடந்த வாரத்தில் மட்டும் 1270 ட்ரோன்கள் 39 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. மேலும் எல்லையில் சில இடங்களில் 1000 கிலோமீட்டர் அளவுக்கு ஊடுருவ ரஷ்யா இராணுவ முயற்சி மேற்கொண்டு வருகிறது. உக்ரைன் அதை கடுமையாக தடுத்து வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய கூட்டணிகள் மற்றும் முன்னணி அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனத்துடன் ட்ரோன்கள் தயாரிக்க உக்ரைன் கடந்த சனிக்கிழமை ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் வான் பாதுகாப்பு உயிர்களை காப்பாற்ற முக்கியமான விடயம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் மோடி கானா, டிரினிடாட் அண்டு டுபாகோ, ஆர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக கானா, டிரினிடாட் அண்டு டுபாகோ ஆகிய 2 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட அவர் அந்த 2 நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். அப்போது அவருக்கு 2 நாடுகளிலும் அந்த நாடுகளின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதன்பின் ஆர்ஜென்டினாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். 57 ஆண்டுகளில் இந்திய பிரதமரின் முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும். இந்த நிலையில் பிரேசிலில் அவர் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதுடன் அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். உக்ரைனுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. தொடக்கத்தில் முக்கிய நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியது. ஆனால் அவற்றை உக்ரைன் மீட்டுக் கொண்டது. இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரானது 3 ஆண்டுகளை கடந்தும் நீடித்து வருகிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஆயுத மற்றும் நிதி உதவியை வழங்கி வருகின்றன. ரஷ்யாவுக்கு வடகொரியா இராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி ஆதரவாக இருந்து வருகிறது. போரால் ஆயிரக்கணக்கில் பலியாகி உள்ளனர். லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டது. இதற்காக ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். எனினும் உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா நிறுத்தவில்லை. ஆனால் சமீபத்தில் சிக்கன நடவடிக்கையாக உக்ரைனுக்கான ஆயுத உதவியை அமெரிக்கா நிறுத்தியது. இதுபோன்ற உளவு தகவலையும் நிறுத்தியது. இந்த சூழலில் ரஷ்யா உக்ரைனை கடுமையாக தாக்கியது. இதனால் ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிடம் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி உதவி கோரினார். உக்ரைனுக்கான ஆயுத விநியோகம் நிறுத்தம் பற்றி அமெரிக்காவின் அறிவிப்பு வெளியான சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி பேசியிருக்கின்றார். அப்போது அவர், நாங்கள் உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்க முடிவு செய்திருக்கின்றோம். அதுவும் முதல் கட்டத்தில் தற்காப்புக்கான ஆயுதங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உக்ரைன் மிக மிக கடுமையாக தாக்கப்பட்டு வருகிறது. விளாடிமிர் புதினின் செயல்பாடுகளால் நான் மகிழ்ச்சியற்று இருக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனால் ரஷ்யாவுக்கு எதிரான போரை உக்ரைன் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடும் என பார்க்கப்படுகிறது. இது மீண்டும் உலகளாவிய அளவில் தாக்கம் ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகின்றது. போரால் எரிபொருள் தட்டுப்பாடு, அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்ட தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் உலகில் வளர்ந்து வரும் நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் போரானது முடிவுக்கு வராமல் காணப்படுகின்றது. இந்த சூழலில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு போரை தீவிரப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே உலக நாடுகளால் பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவின் பதவி நீக்கம் செய்யப்பட்ட போக்குவரத்து அமைச்சர் மாஸ்கோவுக்கு வெளியே தனது காரில் துப்பாக்கி குண்டு காயத்துடன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி புடினால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சில மணி நேரத்திலேயே அவரது சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. முதற்கட்ட விசாரணையில் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது. முன்னதாக வெளியிடப்பட்ட ஜனாதிபதி ஆணையில் 53 வயதான ரோமன் ஸ்டார்வோய்ட் பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கான எந்த காரணத்தையும் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் ஒரு காலத்தில் பதவி வகித்த பகுதியில் நடந்த ஊழல் தொடர்பான விசாரணை தொடர்பாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சந்தேகம் எழுப்பியிருக்கின்றனர். மேலும் அதே ஊழல் தொடர்பான கேள்விகள் காரணமாக அவரது பதவி பல மாதங்களாக கேள்விக்குறியாக இருந்தது என்று போக்குவரத்து வட்டாரத்தில் கூறப்படுகின்றது.
2022 குர்ஸ்க் பகுதியில் உக்ரைனுடனான ரஷ்யாவின் எல்லையை வலுப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட $246 மில்லியன் நிதி முறையாக செலவிடப்பட்டதா அல்லது அந்த பணத்தில் சில மோசடி செய்யப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது ஸ்டார் ஒயிட்டின் மரணத்திற்கான உண்மையான காரணம் தொடர்பில் விசாரித்து வருவதாக ரஷ்யாவின் விசாரணை குழு அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. சடலத்தின் அருகே துப்பாக்கி ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்திருக்கின்றனர். சில ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின் பேரில் அவர் தலையில் சுடப்பட்ட நிலையில் தமது டெஸ்லா காருக்கு வெளியே புதலில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் மாஸ்கோ பகுதியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இல்லாத ஒரு பூங்காவுக்கு அருகில் வாகனம் மீட்கப்பட்டுள்ளது. மே 2024 போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு ஸ்டார் ஒயிட் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் குர்ஸ்க் பிராந்தியத்தின் ஆளுநராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர் போக்குவரத்து அமைச்சரான 3 மாதங்களுக்கு பிறகு உக்ரைனிய துருப்புக்கள் ரஷ்ய எல்லைக்குள் மிகப்பெரிய வெளிநாட்டு ஊடுருவலாக குர்ஸ்க் எல்லையை கடந்திருக்கின்றன. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வெளிநாட்டு இராணுவம் ஒன்று ரஷ்ய எல்லையில் ஊடுருவுவது இதுவே முதல் முறையாகும். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஸ்டார் ஒயிட்டுக்கு பதிலாக ஆளுநராக நியமிக்கப்பட்ட அலெக்சி ஸ்மிர்னோவ் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இதுவே குர்ஸ்க் உக்ரைனிய தாக்குதலுக்கு இலக்கானதன் காரணமாக கூறப்படுகிறது.